வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் மூக்குக்கல்லையும் போட்டு நம்ம சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், சிறு ஜீரகம், அப்புறமேட்டு சோம்பு, அப்புறமேட்டு 2 லவங்கப்பூ, அப்புறம் கொஞ்சமாக கடுகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இது சூப்பராக வதங்கிருச்சு. நான் இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 10 தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் 2 மினிட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து 2.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்லேயே அரைச்சது தான், அதனால் நம்ம இதுக்கு போதுமானது. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு ஆற விட்டுட்டு இதை அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இப்போ விழுதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மறுபடியும் அதே வானலில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. கடுகு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை இதை நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக இதில் வந்து சால்ட்டு போட்டு நம்ம லைட்டாக வந்து வதக்கிடலாம். இது பாதி அளவுக்கு எண்ணெயிலேயே வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி விழுது இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி விழுது இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். நான் சுண்டல் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இதோட நான் சேர்த்துட்றேன். குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். கத்திரிக்காவுடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காவோட எந்த பொருள் வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு குருமா வைக்கலாம், கத்திரிக்காய் கருவாடு செய்யலாம், தட்டைப்பயிர் கத்திரிக்காய் செய்யலாம், சுண்டல் கத்திரிக்காய் செய்யலாம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த கத்திரிக்காவோட ஆட் பண்ணலாம். பருப்பு கத்திரிக்காய் போடலாம், அவரைக்கொட்டை கத்திரிக்காய் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து கத்திரிக்காவோட காம்பினேஷன் வந்து சூப்பராக மிங்கிள் ஆகும். நீங்களும் இதே போல் இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.